ஒரு கிராமத்துல ஹேமலதான்னு பேர் கொண்ட ஒரு வயசான விதவை அம்மா இருந்தாங்க. ஹேமலதா தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் பலவீனமான ஒரு பையன் ஹேமலதா கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா, நான் 2 நாளா எதுவும் சாப்பிடல. உன் முகத்தை பார்த்தா நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரியல. நான் பிச்சைக்காரெல்லாம் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்னோட வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு. என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. நான் அனாதை ஆயிட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னோட வயிற்றை நிறச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால என்னால் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியலை. அந்த பலவீனமான பையனோட பேச்சு கேட்டு ஹேமலதா அவன் மேல பரிதாபப்பட்டாங்க. ஹேமலதா உடனே சமையலறையில இருந்து கொஞ்சம் உணவுகளை எடுத்துட்டு வந்து அந்த பையன் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தாப்பா கண்ணா, வயிறார சாப்பிடு. அப்புறம் மறுபடியும் உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நேரா இங்க வந்துடு. ஹேமலதா சொன்னதை கேட்டுட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஹேமலதா சிரிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்குள்ளதான் போனாங்க. அப்பதான் அவங்க மருமக ராதா ரொம்ப கோவத்தோட அவங்க கிட்ட என்ன சொன்னான்னா, ஆமா இங்க என்ன டிராமா ஓடிக்கிட்டு இருக்கு? விலைவாசி வானத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சமையல் அறையில இருந்து சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் சும்மா கொடுத்துட்டு இருக்கீங்க. மருமகளே, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? பாவம், அந்த பையன் பசியோட வந்தான். அப்புறம் பசியோட வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி உங்க கடமையை செய்யணும்னா நீங்க ஒரு 4 காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கலாம்ல. 4 காசு சம்பாதிச்சிங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கும் அப்பதான் புரியும். அதுவும் இல்லாம என் புருஷன் ராத்திரி பகல்னு உழைக்கிறது இந்த மாதிரி வெட்டியா செலவு பண்ணல. அவன் உனக்கு புருஷங்கிறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு புள்ள. ஒரு விஷயத்த மறந்துடாத, நானும் மேல போய் சேர்ந்தாரு என் புருஷன். 2 பேரும் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு எங்க புள்ளைய நாங்க வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் அவனை சம்பாதிக்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்கோம். என்ன யாரும் செய்யாததை செஞ்சுட்டு தான் பெருசா பேசுறீங்க? எல்லா அப்பா அம்மாவும் தன்னோட பிள்ளைங்களுக்கு செய்யறதானே செஞ்சீங்க. இங்க பாரு மருமகளே, இப்படி எதிர்த்து என்கிட்ட பேசுறத வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, நான் இந்த வயசுல கூட நான் காலையில மத்தியானம் ராத்திரின்னு நானே தான் சமைக்கிறேன். அது சரி, இப்ப என்கிட்ட சொல்லி காட்டுறீங்களா? நான் ஒன்னும் சொல்லி காட்டல மருமகளே. நான் உனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க நினைக்கிறேன். நான் ஒண்ணு இந்த வீட்ல சும்மா சாப்பிடல. அப்புறம் என்னுடைய சாப்பாடுல இருந்து தான் நான் அந்த ஏழைக்கு சாப்பாடை கொடுத்தேன். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நான் சாப்பிடல, சரியா? இப்படி சொல்லிட்டு ஹேமலதா தன்னுடைய அறைக்குள்ள போயிட்டாங்க. சாயந்தரம் ராதாவோட புருஷன் ராஜேஷ் வீட்டுக்கு வந்த போது ராதா ரொம்ப மோசமா கோவப்பட்டு ராஜேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, இனிமே நானும் உங்க அம்மாவும் ஒன்னா இருக்க முடியாது. இப்போ என்ன ஆச்சு ராதா? என்ன நடந்துச்சா? என்ன நடக்கலன்னு கேளுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அதனாலதான் நம்ம குடும்பத்துல எல்லாரும் நல்லபடியா சாப்பிடுறோம். ஆனா அம்மா என்ன பண்றாங்க? அந்த சாப்பாட்டை ஏழைங்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ராஜேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் நேரா தன்னுடைய அம்மாவோட அறைக்கு போனா. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மருமக உன்னை நல்லா ஸ்க்ரூ பண்ணி அனுப்பியிருக்கான்னு தெரியுதுப்பா. போதும் நிறுத்துங்கம்மா. எப்போ எனக்கு கல்யாணம் நடந்துச்சோ அப்போலேருந்து தினமும் உங்களை பற்றி புகார் தான். இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன மாதிரி முடிவுப்பா? இங்கே பாருங்கம்மா, ஏற்கனவே என்னோட வேலை கொஞ்ச நாளாக சரியாக போகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட செலவுகளும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ என்னோட பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுப்பா. நீ என்ன சொல்ல வர? அதாம்மா, இதுக்கு மேலே என்னால் உங்கள் செலவுகளை பார்த்துக்க முடியாது. நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ராஜேஷ் சொன்னதை கேட்டதும் ஹேமலதாவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அற்புதம் கண்ணா, அற்புதம். இந்த நாளை பாக்கறதுக்காக தான் நானும் உன் அப்பாவும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கணும். உன் அம்மாவுக்கு 2 வேளை சாப்பாடு போடுறது கூட உனக்கு பெரிய சுமையா போயிடுச்சுல்ல. இதுக்காக தான் நான் என் புருஷன் கிட்ட பிடிவாதம் பண்ணேனா, இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு. உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்னெல்லாம் பண்ணல ராஜேஷ். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரி என் முன்னாடி எமோஷனலாக பேசுனீங்கன்னா அப்போ என்னோட மனசு மாறிடுமா? கண்டிப்பாக அப்படி நடக்காதுமா. ஏன்னா நான் முடிவை எடுத்துட்டேன். நீங்கள் ஒன்று முதியோர் இல்லம் போகணும், இல்லைனா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டான். மறுநாள் காலையில ஹேமலதா தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தான் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் ஒரு மரத்து அடியில உக்காந்துகிட்டு தேம்பி அழுதாங்க. ஐயோ கடவுளே, எங்க குழந்தைய வளர்க்கணுன்றதுக்காக நாங்க எவ்வளவுலாம் கஷ்டப்படுறோம்.
ஆனா அதே பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா எங்க கிட்ட என்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க. பசின்னு வந்த ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சு நான் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன் நான் கடவுளே. அப்பதான் ஹேமலதாவோட காதுல பின்னாடி இருந்து ஒரு பையனோட சத்தம் கேட்டுது. அதை கேட்டதும் அவங்க திரும்பி பார்த்தபோது அவங்களுக்கு பின்னாடி அதே பையன் நின்றுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு முன்னாடி அவனுக்கு தான் அவங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பினாங்க. ஒன்றும் இல்லப்பா, என்னுடைய தலையெழுத்தை நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். இல்லைம்மா, விஷயம் வேற ஏதோ. நான் இப்போ என்ன கேட்டேன்னா, நீங்கள் கடவுள்கிட்ட ஏதோ புகார் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஹேம்லதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த பையன்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. உண்மை என்னன்னா, யாரு கூட அம்மா இருக்காங்களோ அவங்களோட அருமை அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வாங்க. இல்லப்பா வேண்டாம், ஏற்கனவே நீ கஷ்டத்துல இருக்க, நான் உனக்கு சுமையா இருக்க விரும்பலப்பா. நீங்கள் இப்படி சொல்லி என்னோட மனசை உடச்சிட்டீங்கம்மா. நேற்று நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு இல்லை. நான் என் வீட்டில் தனியாக இருக்கேன். நான் எப்பவும் என் அம்மாவையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அப்போது எனக்கு என்ன தோணும்னா, அந்த கடவுள் எனக்கு இன்னொரு அம்மா கொடுத்த மாதிரி இருக்கும். ஹேம்லதா அவன் கூட அவனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் மார்க்கெட்ல இருந்து காய்கறிகள் அப்புறம் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ஹேமலதா கிட்ட சொன்னா, நேற்று நான் உங்கள் கையால் சாப்பாடு சாப்பிட்டேன்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஹேம்லதா சிரிச்சுக்கிட்டே உணவு தயார் பண்ணாங்க. அவன் அந்த உணவை நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் சாப்பாடு ரொம்பவே சுவையாக செய்கிறீங்கம்மா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உன்னோட பேர் என்னப்பா? இவ்வளோ நேரமா உன் பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லை பாரு. என்னோட பேர் கிஷன் அம்மா. நீங்கள் டாபா இல்லை ஒரு ஹோட்டல் திறக்கலாம்ல? கண்ணா, ஹோட்டலோ இல்லை டாபாவோ திறக்கிறதுக்கு பணம் வேணும்ப்பா. கிஷன் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டான். என்னப்பா யோசிக்கிற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மும்பை போயிருந்தேன். அந்த இடத்துல நான் ஒரு வித்தியாசமான சர்வீஸை பார்த்தேன். அங்கே வேலை செய்கிற ஆளுங்களுக்கு டிஃபன் மூலமாக சாப்பாடை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நீ என்ன சொல்ல வர? அம்மா, அப்படின்னா நாமளும் கிராமத்தில் டிஃபன் சர்வீஸ் ஆரம்பிக்கலாமா? நீங்கள் சாப்பாடு ரொம்ப சுவையாக செய்கிறீங்க. ஏழைங்களுக்கு டிஃபனோட விலையை 1 ரூபான்னு சொல்லலாம். அப்புறம் பணக்காரங்களுக்கு அந்த விலையை 100 ரூபான்னு வைக்கலாம். ஆனா கிஷன், நாம கொடுக்குற டிஃபனை யாருப்பா வாங்கி சாப்பிடுவாங்க? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ பிஸ்னஸ்லாம் ஆன்லைனில் தான். நான் ஆன்லைன் பிஸ்னஸ்க்கான எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு பணத்துக்கு எங்கப்பா போறது? அம்மா, நான் என்னோட வீட்டை அடமானம் வச்சிடுறேன். ஆனா எனக்காக நீ ஏன்பா இதெல்லாம் செய்யற? அம்மா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு வயசானாலும் அவங்களால இந்த உலகத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லுங்கள். கிஷன் சொன்னதை கேட்டுட்டு ஹேமலதாவோட மனசுல தன்னம்பிக்கை உண்டாச்சு. மறுநாள் கிஷன் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அதுக்கு பதிலாக கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வச்சு மார்க்கெட்ல நிறைய சாமான்களை வாங்கிட்டு வந்தான். ஹேமலதா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிஷன் அந்த உணவை டிஃபன்ல பேக் பண்ண ஆரம்பிச்சான். கிஷன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த உணவு எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. கவலைப்படாதீங்கம்மா. நான் பாட்டி டிஃபன் சர்வீஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி டிஃபனோட ரேட்டை செட் பண்ணிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக ஃபோன் அடிக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஃபோன் வச்சுருக்காங்கல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. ஆனா ஏழைங்க கிட்ட எப்படிப்பா மொபைல் இருக்கும்? இப்படி பேசிட்டு இருந்த போது கிஷனோட மொபைல்ல ரிங் அடிச்சது. கிஷன் அவனுடைய மொபைல் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஹேம்லதா கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா, நமக்கு நம்மளோட முதல் ஆர்டர் கிடைச்சிருச்சு. முதல் தடவையே நமக்கு 5 டிஃபன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுவும் கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல. கிஷன் தன்னோட சைக்கிள்ல டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா தன்னோட கிராமத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல கிஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நின்றுட்டு இருந்தான். ஒரு போலீஸ்காரர் கிஷன் கிட்ட என்ன சொன்னார்னா, இங்க பாருப்பா, நாங்க மொபைல்ல உன்னோட பாட்டி டிஃபன் சர்வீஸ் வெப்சைட்டை ஓபன் பண்ணோம். அதனால தான் உன்கிட்ட டிஃபனை வாங்கி பார்க்கலான்னு நினைச்சோம். நீ 100 ரூபாய்க்கு அதுல என்னென்ன வச்சிருக்க? நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு தடவை அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. கொஞ்ச நேரத்துல அந்த போலீஸ்காரர் டிஃபனுக்குள்ள இருந்த அந்த உணவை சாப்பிட்டாரு. ஒரு போலீஸ்காரர் கிஷன் கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி, டிஃபனை சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குப்பா. இவ்வளோ சுவையான சாப்பாடு எங்களுக்கு எங்கள் வீட்டில் கூட கிடைக்கிறதில்ல. உன்னால் தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஃபனை கொண்டு வந்து தர முடியுமா? சார், கண்டிப்பா. அது சரி, இந்த டிஃபனை யார் செஞ்சாங்க? என்னோட அம்மா தான்.
கொஞ்ச நாள்ல ஹேம்லதாவோட டிஃபன் சர்வீஸ் மூதாட்டி டிஃபன் சர்வீஸ்ங்கிற பேர்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல பிரபலமாக ஆரம்பிச்சது. அப்படி யாருக்காவது பசி எடுத்துச்சுன்னா அவங்க உடனே மூதாட்டி டிஃபன் சர்வீஸ்ன்ற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த இலாக்காவோட கலெக்டர் சுமித்ரா தன்னோட செக்ரட்டரி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஆமா இது என்ன மூதாட்டி டிஃபன் சர்வீஸ்? கலெக்டர் மேடம், ஒரு வயசான அம்மா தன்னுடைய பையன் கூட இருக்காங்க. இந்த கம்பெனி அவங்களோடது தான். நீங்க அவங்களோட டிஃபனை சாப்பிட்ருக்கீங்களா மேடம்? இல்லையே. அப்படின்னு நீங்க அந்த டிஃபனை சாப்பிட்டு பார்த்தே ஆகணும். அவங்களோட சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி சுவையா இருக்கும். செக்ரட்டரி சொன்னதை கேட்டுட்டு அந்த கலெக்டர் மூதாட்டி டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஒரு டிஃபன் ஆர்டர் கொடுத்து அந்த உணவை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க செக்ரட்டரி கிட்ட சொன்னாங்க, அந்த வயசான அம்மா கையில பெரிய மாயமே இருக்கு. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஏழைங்களுக்கு அவங்க ₹1 டிஃபன் கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். நான் கண்டிப்பா அந்த வயசான அம்மாவை போய் பார்க்கணும். மறுநாள் கலெக்டர் சுமித்ரா ஹேம்லதாவை பார்க்கறதுக்கு போனாங்க. இந்த வயசுல இப்படி ஒரு செயலை செஞ்சு நீங்க ஒரு விஷயத்த நிரூபிச்சிட்டீங்க. ஒரு பெண்ணுங்கிறவ பலவீனமானவ கிடையாதுன்னு. நான் உங்களோட மூதாட்டி டிஃபன் பாக்ஸ் கம்பெனிக்கு அரசு சார்பா ₹50,000 நான் செக் கொடுக்கறேன். கலெக்டர் ₹50,000 செக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல கிஷனோட இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டப்பட்டிருந்தது. இப்போ அங்க ஹேம்லதாவுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் நிறைய பேர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஹேம்லதா கிஷன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்கே அவங்களுடைய மருமக ராதா பையன் ராஜேஷும் வந்தான். அம்மா, நீங்கள் எங்களை விட்டுட்டு எங்கே போயிட்டீங்க? நாங்கள் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டேன். ஆனா என்னால உங்க கூட வீட்டுக்கு வர முடியாது. நான் என்னுடைய இன்னொரு மகன் கூடவே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன்ப்பா. நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரே ஒரு பையன் நான் தானே? இல்லப்பா ராஜேஷ், எனக்கு இன்னொரு மகனும் இருக்கான். அவன் தான் என்னுடைய கஷ்டத்துல எனக்கு துணையா நின்னவன். நான் அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான் சாப்பாடு கொடுத்தேன். ஆனா அதுக்கு பதிலாக அந்த பையன் என்ன அவனுடைய அம்மாவா ஆக்கிக்கிட்டான். ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கினவன் நான். அப்புறம் நான் பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கேன். ஆனா நீ ஒரு வேலை சாப்பாட்டுக்காக என்ன முதியோர் இல்லத்துக்கு போக சொல்லிட்ட. அவ்வளவு ஏன் எனக்கான செலவுகளை கூட உன்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டியப்பா. என்னால வர முடியாது. எனக்கு நல்லா தெரியும். என்னோட ஞாபகம் வந்து நீ இங்க வரலன்னு எனக்கு தெரியும். என்னுடைய ப்ராப்ளமும் என்கிட்ட இருக்கிற பணமும் தான் உன்னை இங்க எடுத்துட்டு வந்திருக்கு. நீங்க 2 பேரும் இங்கிருந்து போலாம். ஹேம்லதா சொன்னதை கேட்டுட்டு ராஜேஷும் ராதாவும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹேம்லதாவோட மூதாட்டி டிஃபன் சர்வீஸ் எல்லா ஊருங்கள்லயும் பிரபலம் ஆயிடுச்சு.